நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட
குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன்னு சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா லக்னம், துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா, சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு திகழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாருங்கள், இந்த குருவானவர் இந்த துலா லக்னத்துக்கு நல்லவர் அல்ல. எப்படின்னா 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் துலா லக்னத்துக்கு, துலா ராசிக்கு 3க்கும் 6க்கும், 3ங்கிறது நல்ல இடம் இல்லை, 6ங்கிறதும் அசுபமான இடம். இப்போ அதுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். எப்போவுமே எந்த ஒரு நெகட்டிவான கிரகம், தீய கிரகமாக இருந்தாலும் பாசிட்டிவான இடம்னு ஒன்று இருக்குது. 1, 5, 9 அதெல்லாம் பாசிட்டிவான இடம். கெட்ட கிரகமே அங்கே உக்காந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லது செய்கிறாங்களோ இல்லையோ கெடுதல் பண்ண முடியாது. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அதாவது இது 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுபதானம், மிகுந்த சுபதான குருவே அமர்கிறார் அப்படின்னா பாக்கியத்தில் குறைவுண்டா? சூப்பர், பாக்கியமான ஒரு ஆண்டு இந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது. அதையும் தாண்டி கோச்சார ரீதியாக குரு பகவான்
ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் இடம் சூப்பர் ஸ்தான பலமாகி போகுது. அப்போ 9ஆம் இடம்னா என்ன? தந்தை ஸ்தானம். அப்போ தந்தைக்கு யோகமான ஒரு ஆண்டு, தந்தைக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், லாபகரத்தை தரும், அவருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து அவருக்கு உயரும். இப்போது வரப்பு உயர்ந்தால் நீர் உயர்ந்தால் நெல் உயருன்ற மாதிரி இப்போ அப்பாவுடைய வசதி வாய்ப்புகள் அவருக்கு சமூகத்தில் சிறப்பாக இருக்குன்னா அப்போ உங்களுக்கும் பாசிட்டிவ் தானே. அவரும் ஏதாவது ஒரு நல்லது செய்வார் இல்லையா உங்களுக்கு, பாக்கியமான. அப்போ திருவருளும் குருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த ஆண்டு சுபீட்சமான ஒரு ஆண்டு இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதாவது ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது எதையும் நீ போராடி ஜெயிக்கத்தால் பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார், பாக்கியமாக நடக்கும். அது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கும். நீ நினச்சாலும் நடக்கும், நினைக்காவிட்டாலும் நடக்கும். அதாவது எடுத்த காரியமும் முடியும், எடுக்காத காரியங்களும் சிலது தேடி வந்து முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதே நேரம் 9ங்கிறது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட இடம். அப்போ ஆன்மீகத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர்லாம் போயிட்டு ஜாலியாக டூர், இன்ப சுற்றுலான்ற பேரில் போகலாம், இல்லை தீர்த்த யாத்திரை அப்படின்ற பேரில் கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்த போதிலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பு. அது உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார், 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது உயர்கல்வி படிக்கிறவங்க அது பிஹெச்டி, டாக்டரேட்டு, எம்எஸ்ஸு, எம்ஃபில் இது போன்ற உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கைடு கிடச்சி நல்ல படிக்கக்கூடிய சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இவங்களுக்கு அமையப் போகிறது. ராசியை குரு பார்க்குறார், சூப்பர். ராசியை குரு பார்த்தா தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லை, அழகாக சூப்பராக பிளான் பண்ணி செய்வீங்க, சக்ஸஸ். அப்போது தெளிவான சிந்தனை செயல்கள் இருந்தால் அதை முனைப்போடு இருந்து வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல சாதிப்பீங்களா இல்லையா? கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஸோ ராசியை குரு பார்க்குறது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு சமூகத்தில் உயரப்போகிறது, நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். நாட் ஓன்லி தட், லக்னம் ராசியை குரு பார்த்தாலே ஃபிசிக்கலி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட், குருனுடைய கான்செப்ட். அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். உங்களுக்கு இளையவர்கள் இருந்தால் இந்த ஆண்டு அவங்க சிறப்பாக இருப்பாங்க, அவங்களும் நல்ல வளர்ச்சியாக வருவாங்க. அவங்களால உங்களுக்கு அனுகூலம், உங்களால் அவங்களுக்கு அனுகூலம், பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர சந்தோஷமாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் சிறு முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டு. குறுகிய தூர பயணம் ஏற்பட்டாலும் அது மூலமாகவும் நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, அதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது என்பது அஃபிஷியலாக, டொமஸ்டிக்காக எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதனால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம் குரு பார்வை இருக்குன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க. ராசியை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் 100% கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, தோட்டம் தருவாங்க, வேலி அமைக்க, இப்படி ஏதாவது மதில் செவர் போட ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போவீங்க. இல்லை கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் 5 வருஷம் 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு மருத்துவத்தினுடைய உபகரணத்தோடு நீங்கள் குழந்தைக்கான
ஒரு நிலை உண்டு. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் சிறப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு 2025 மேலேருந்து 2026 மே வரைக்கும் சில்வர் ஜூப்ளி பொற்காலம், சுபீட்சமான ஆண்டு. 1ஆம் ராசியை லக்னத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்குறார். 1, 5, 9 ட்ரையாங்கல் ட்ரைபேடுன்னு சொல்லுவாங்க. ட்ரைபேடு கேமரா ட்ரைபேடுன்னுவாங்க, அதாவது ட்ரையாங்கல். இந்த 3 1, 5, 9 திரிகோணத்தில் சிறப்பாக இருந்தாலே சுபீட்சம் 100% சுபீட்சம். ஆனால் இது கோச்சாரம் 30% தாங்க. என்ன தான் ஓஹோன்னு சொன்னாலும் 30% தான். பிறப்பு ஜாதகம் அதனுடைய அடிப்படை தசாபுத்தி அடிப்படை தான் உங்களுக்கு 70% இயங்கும். அந்த 70 ஓகே, இந்த 30 ஓகேனால் 100% சிறப்பாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் ராகு நிறைய பிரச்சனைகளை தருவார். இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஒன்றும் குறை கிடையாது. குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், ஒன்றும் குறை கிடையாது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கிறது சிறப்பு தாங்க. 6ல் சனி இருக்குது, அதாவது ஸ்தான பலம் சனிக்கு 3, 6, 11 சனி பகவான் இருந்தால் அற்புதமான பலன்களை தருவார். இப்போ ராகு 5ல் இருக்கார், நெகட்டிவ் தான். ஆனால் குரு பார்த்துட்டார், பாசிட்டிவ் ஆகிப்போச்சு. அப்போது கேது உங்களுக்கு 11ல் இருக்கிறது இன்னும் சூப்பர். ராகு கேதுக்கள் 11ல் எந்த ஒரு அசுப கிரகமும் 11ல் இருந்தால் அற்புதமான பலனை தரும். அப்போ பாருங்கள், இந்த துலா லக்னத்துக்கு எல்லா கிரகமும் ஃபேவர். ஆண்டு கிரகம் குரு ஃபேவர், ராகு குரு பார்வையால் ஃபேவர், கேது ஃபேவர் 11ஆம் இடம், சனி பகவான் 6ல் இருக்கார் ஃபேவர், உபஜயஸ்தானம். அப்போது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார் சனி பகவான். அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். போட்டி பந்தயம் இருந்தால் அங்கே நீங்கள் தான் ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் நீட் தேர்வு எழுதுறீங்க, இதெல்லாம் நீங்கள் தான் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. அந்த டயத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. பெரிய படிப்பு படிக்கிறீங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியும். இல்லை அது சீட்டு கிடைக்கும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. போட்டி பந்தயம்னு தான் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கடன் கண்ட்ரோலாக இருக்கும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அடுத்தது சனி பகவான் பார்வையை பற்றி நம்ம பேசுகிறோம். 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடத்தை 6லேருந்து 3ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குதுன்னா அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். ஒன்றும் இல்லை, ரொம்ப பிஸி ஷெட்யூலு. கரண்ட் பில் கட்டாத விட்டுருவீங்க, ஒரு இஎம்ஐ கட்டாத விட்டுருவீங்க, அங்கேருந்து ஃபோன் வரும். ஞாபக மறதி அப்படி தான். 8ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் உங்கள் பொருட்கள் கூட களவாடப்படும். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் உங்கள் பொருளை ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போகணும். உங்கள் கையிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போகிற திருட பண்ணுறது, அது களவாடப்படுறது, அது வேறு விஷயம். நீங்களே மறந்து வச்சுட்டு வர்றது அது இன்னொரு விஷயம். ஸோ எப்படியாவது உங்கள் பொருள் காணாமல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் 8ஆம் இடத்தை சனி பார்க்குதுன்னா அதான் பிரச்சனைகள் வரும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை டிஸ்பியூட் ஆகும். எச்சரிக்கையாக அசிங்கம் அவமானம் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி அதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் அயன சயன போகம். இப்போ வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க, இதெல்லாம் சரிதான். ஆனாலும் 12ஆம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம். அசுப செலவும் ஒரு சிலருக்கு ஏற்படும். அசுப செலவு ஏற்படும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி கேது 11ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க. தொழிலில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறும். இந்த வருஷம் பிளான் பண்ணி வீடு கட்டுறோம், இல்லை கார் வாங்கணும், இல்லை பெண்ணை திருமணம் பண்ணணும், இல்லை நகை நட்டு வாக்கணும், எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் பிளான் படி சக்ஸஸ் பண்ண முடியும். சிறப்பான
இந்த ராசி லக்னம், அதாவது துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மேன்மையான ஒரு ஆண்டு, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டு, சில்வர் ஜூப்ளி, உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.